Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் tkinter பேக்கேஜில் tkinter விண்டோவை சென்டர் பொசிஷனில் வந்து எப்படி கொண்டு வருது ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம tkinter விண்டோவை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விண்டோ வந்து நமக்கு சிஸ்டமோட கார்னரில் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த விண்டோவை நம்ம சிஸ்டமோட சென்டர் பொசிஷனில் வந்து எப்படி கொண்டு வருது ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம tkinter பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் tkinter இம்போர்ட் ஸ்டார் நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம tk அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த tk ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ விண்டோன்னு சொல்லிட்டு ஸோ விண்டோ ஈக்குவல் tk அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விண்டோக்கு நம்ம டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ டாட் டைட்டில் நான் போட்டுக்கிறேன். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஸ்க்ரீன் நான் போட்டுருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த விண்டோவை சென்டரில் கொண்டு வரதுனால நான் டைட்டில் வந்து சென்டர் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன், சென்டர் ஸ்க்ரீன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவுக்கு நம்ம சைஸ் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் விண்டோ டாட் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வித் 500 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைட் 500 நான் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ டாட் மெயின் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த விண்டோ ரன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கோட் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாகவே அந்த விண்டோ வந்து சிஸ்டமோட கார்னரில் வந்து ஓப்பன் ஆகுது, பார்த்தீங்களா? நம்மளுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகக்கூடாது, நம்மளுக்கு இந்த சென்டர் பொசிஷனில் வந்து ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாமெட்ரி ஃபங்க்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வித் வந்து ஹைட் நான் செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வித் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 500 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் நான் 500 நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? 500 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிஸ்டமோட வித் நம்ம கெட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடலாம், சரிங்களா? செட்டிங்ஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நம்மளுக்கு டிஸ்பிளே ரெசல்யூஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வித் வந்து 1920 இன்ட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 நம்ம கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதுதான் நம்மளோட சிஸ்டமோட ஹைட் அண்ட் வித். இதை நம்ம ஃபஸ்ட் நம்ம கெட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சிஸ்டமோட வித் நான் கெட் பண்ண போகிறேன், அதனால் SWன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் விண்டோ டாட், ஓகேங்களா? இதை வந்து வின்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? வின்ஃபோ அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீன் வித் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் வித் நம்ம கெட் பண்ணிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்டமோட ஹைட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து SHன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ SH ஈக்குவல் விண்டோ டாட் வின்ஃபோ, ஓகேங்களா? வின்ஃபோ அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீன் ஹைட் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரீனோட வித்தும் கெட் பண்ணியாச்சு அண்ட் தென் ஸ்க்ரீனோட ஹைட்டும் நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம டிஸ்பிளேல பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து லேபிளுக்காக LBL நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லேபிள் ஈக்குவல் லேபிள் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் நான் வந்து வித் நான் கொடுக்குறேன். ஸோ வித் வச்சுட்டு ஒரு கோலன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ப்ளஸ் போட்டுட்டு STR ஓப்பன் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டமோட வித் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம ஹைட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா லேபிள் இது வந்து லேபிள் வித்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா லேபிள் ஹைட்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஈக்குவல் இன்னொரு லேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் நான் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஹைட் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஹைட் ஒரு கோல்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டிஜர் வேல்யூவை நான் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் STRன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டமோட ஹைட் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? சிஸ்டம் ஹைட், ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் நம்ம பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா LBL வித் டாட் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே LBL ஹைட் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? LBL ஹைட் டாட் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணியாச்சு. நம்மளோட சிஸ்டமோட வித் பார்த்தீங்கன்னா 1920 அண்ட் தென் சிஸ்டமோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1080, ஓகேங்களா? சரி, இது நம்ம வந்து சைஸ் செட் பண்ணல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் விண்டோ டிஸ்பிளே ஆகுது, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைஸ் நான் செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஓகேங்களா. விண்டோ டாட் ஜாமெட்ரி ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் வந்து 500 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து 500 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ சிஸ்டம் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டமோட வித் வந்து 1920 அண்ட் தென் சிஸ்டமோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 ஓகேங்களா. இப்போ சேம் என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை சிஸ்டம் போயிட்டு இல்லை டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1900 இங்கே பாருங்கள் 1920 இருக்கும். அண்ட் தென் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1018 இருக்கும் ஓகேங்களா. சேம் அதே ரெசல்யூஷன் தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சிஸ்டமோட வித்தும் ஹைட்டும் கெட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இந்த லேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். லேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் நான் சிஸ்டமோட வித்தை நான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பேக்கெட் போட்டுட்டு அதில் சிஸ்டமோட வித்தை எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஓப்பன் பேக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட வித் ஓகேங்களா, நம்மளோட tkinter வித் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ இப்போ w/2 போட்டு ஓகேங்களா. இப்போ சிஸ்டமோட வித்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட tkinter விண்டோவோட வித்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸுங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ சேம் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். y ஈக்குவல் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட ஹைட் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதிலிருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் நம்மளோட tkinter விண்டோவோட ஹைட் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ tkinter விண்டோவோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா h/2 நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ சிஸ்டமோட வித்தையும் சிஸ்டமோட ஹைட்டையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா tkinter விண்டோவிலேருந்து ஸோ அதையும் 2ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணி xy அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜாமெட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் விண்டோ டாட் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4 வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நான் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அண்ட் வித் நான் பாஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட் அண்ட் வித் நான் பாஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு % போட்டுக்கிறேன். அண்ட் தென் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் வரணும். ஸோ அதுக்கு ஒரு % போட்டுக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த xy வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் xy வேல்யூ நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ %d அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு இன்னொரு % போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் போட்டுருக்கோம் ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த ஃபஸ்ட்டு %க்கு நம்மளுக்கு எந்த வேல்யூ வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வித் வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வித் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு %dக்கு நம்மளுக்கு வந்து ஹைட் வரணும். ஸோ அதனால் h நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு %dக்கு நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒய்ங்கிற வேல்யூ வரணும். ஸோ அதனால் ஒய் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ இந்த வித்தையும் ஹைட்டையும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த எக்ஸும் ஒய்யும் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்மளோட tkinter விண்டோவை சென்டர் ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித் ஹைட் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வித் 500 ஹைட் 500 சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா சிஸ்டமோட வித் கெட் பண்ணுறதுக்காக விண்டோ டாட் வின்ஃபோ ஸ்க்ரீன் வித் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் வந்து வித் நான் கெட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு சிஸ்டமோட ஹைட் நான் கெட் பண்ணுறதுக்காக விண்டோ டாட் வின்ஃபோ ஸ்க்ரீன் ஹைட்னு சொல்லி ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் சிஸ்டமோட ஹைட் நான் கெட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அது நெக்ஸ்ட் பாஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுங்கிற வேரியபிளில் சிஸ்டமோட வித் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நம்மளோட tkinter விண்டோவோட வித்தையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணி ஸோ அதை நான் மைனஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா எக்ஸுங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமோட ஹைட் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட tkinter விண்டோவோட ஹைட்டையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மைனஸ் பண்ணி ஒய்ங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் 4% போட்டுக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு 2% வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த வித்தையும் ஹைட்டையும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் 2% வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த % பார்த்தீங்க அப்படின்னா இந்த xy வேல்யூ வச்சுருங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணிக்கிறேன். Shift+F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த விண்டோ வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து tkinter விண்டோவை நம்ம சென்டர் ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர முடியும் ஓகேங்களா.
ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா tkinter பேக்கேஜில் tkinter விண்டோவை சென்டர் பொசிஷனில் வந்து எப்படி கொண்டு வருது ஸோ அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.